ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து ரெசிபி அப்லோட் பண்ணுறோம். கமலாரஞ்சு ரசம் தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. தேவையான பொருள்லாம் காட்டியிருக்கேன். இதில் வந்து லெமன் சைஸ் புளி வந்துட்டு அதை கரைச்சி விட்டுட்டு அதிலே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறோம். ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடியோ ரசப்பொடியோ அது போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. பருப்பு ஜலத்தையும் பருப்பு நல்லா வேக வச்சு அந்த பருப்பையும் இதில் கரைச்சி ஊற்றியாச்சு. மிளகு ஜீரா பொடி, பெருங்காயப்பொடி எல்லாமே போட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கொதி வரட்டும். ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நான் சொல்கிறேன். ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த கமலாரஞ்சு ரசம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இப்போ கொத்தமல்லியும் போட்டுட்டோம். இப்போ பாருங்கள் கொதிக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரஞ்சு ஜூஸை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா வந்துட்டு இந்த டேஸ்ட்டு போயிடும். அதனால் என்ன பண்ணுறீங்க, இப்போ ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நெய்யில் கடுகு ஜீரகமும் தாளித்து விட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் கமலாரஞ்சு ரசம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.